சென்னை விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் காயமடையும் பயணிகளை எவ்வாறு மீட்க வேண்டும் என மத்திய தொழில் பாதுகாப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இடைகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். காஷ்மீர் வகல்காம் தீவிரவாதிகளால் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சித்தூர் என்ற அதிரடி தாக்குதலை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் 9 முகாம் மூலமாக அளிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் போர் பதட்டமானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நேற்று நாடு முழுவதும் சுமார் 259 இடங்களில் போர் ஒத்திகையானது நடைபெற்றது. இதில் போர் நடைபெறும் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது, பேரிடரில் காயப்படும் வீரர்களை எவ்வாறு மீட்பது, அவசர நிலைகளை எப்படி கையாளுவது என்பது குறித்த செய்தி காமிக்கப்பட்டன. அதுபோன்று தற்சமயம் சென்னை விமான நிலையத்திலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் என பல துறையை சார்ந்த வீரர்களும் இதில் கலந்து கொண்டு இங்கு பயணிகளிடம் இந்த ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. திடீரென போர் சூழலானது நிலவும் பட்சத்தில் பயணிகள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவசர நிலையின் பொழுது எப்படி விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவது, அதுபோன்று வீரர்களுக்கு எப்படி ஒத்துழைப்பது என்பது போன செயல்முறைகள் இங்கு தத்துவமாக நடித்து காமிக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் நாளாகவும் இந்த விமான தொழில் படை வீரர்கள் இந்த ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்சமயம் இந்த ஒத்திகையின் பொழுது வீரர்கள் எதிரிகளை சுட்டு வீழ்த்துவது போலவும் இதுபோன்ற காட்சிகளையும் விமான நிலையத்தினுள் ஏற்படுத்தி காமித்து வருகின்றனர். பயணிகளுக்கிடையே பதட்டம் இல்லாமல் எப்படி இந்த போர் சூழ்நிலையை கையாள்வது என்பது குறித்து விரிவாக செயல்முறைப்படுத்தி வருகின்றனர். வசந்தன், உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.